தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என் அன்பு சிவ சொந்தங்களே வணக்கம். இன்னும் கொஞ்ச நாள்ல பழைய காலண்டரை தூக்கி போட்டுட்டு புதுசா ஒரு வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க போறோம். ஆமாம், 2026 பிறக்க போகுது. மனசார சொல்லுங்க, கடந்து போன இந்த 2025ஆம் வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சில பேருக்கு நல்லதா இருந்திருக்கலாம், ஆனா பல பேருக்கு அப்பாடா எப்படா இந்த வருஷம் முடியும் சொல்ற அளவுக்கு சோதனைகளும் வேதனைகளும் கடன் பிரச்சனைகளும் தீராத நோய்களும் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும். சாமி, நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு எத்தனையோ ராத்திரிகள் தலையணையில முகம் புதைச்சு அழுதியிருப்பீங்க. ஆனா கவலைப்படாதீங்க, விடியாத இரவும் இல்லை, முடியாத துன்பமும் இல்லை. பிறக்க போற இந்த 2026 ஆண்டு உங்க வாழ்க்கையில இருந்த அத்தனை இருளையும் விரட்டி அடிச்சு ஒரு புது வெளிச்சத்தை கொடுக்க போகுது. அதுக்கு அந்த எம்பெருமான் ஈசன் புத்தாண்டோட முதல் நாள் காலையில நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிய ஆனா சக்தி வாய்ந்த பரிகாரத்தை இப்போ சொல்ல போறார். இனிமே உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ஒரு லைக் பண்ணிட்டு உள்ள வாங்க. ஈசன் என்ன சொல்றாருன்னு கேட்போம். சிவனின் ஆறுதல் உரை, டிவைன் கான்சலேஷன். என் அன்பு குழந்தையே, இன்று உன் முகம் ஏன் வாடி இருக்கிறது? புத்தாண்டு வருகிறது என்ற சந்தோஷத்தை விட அடுத்த வருஷமாவது நமக்கு விடிவு காலம் பிறக்காதா என்ற ஏக்கமும் பயமும் தானே உன் கண்களில் தெரிகிறது. கலங்காதே பிள்ளையே, உன் தகப்பன் நான் இருக்கிறேன். கடந்த காலம் உனக்கு நிறைய வரிகளை கொடுத்திருக்கலாம், நம்பியவர்கள் ஏமாற்றியிருக்கலாம், கையில் இருந்த பணம் கரைந்து போயிருக்கலாம். இனிமேல் என் வாழ்க்கை அவ்வளவுதானா என்று நீ பயப்படும் போதெல்லாம் உனக்கு தெரியாமல் உன் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்தது நான் தான். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவுரை எழுத வேண்டிய நேரம் வந்துவிட்டது. காலச்சக்கரம் சுழல்கிறது. பிறக்கப் போகும் இந்த 2026 ஆண்டு உன் வாழ்க்கையில் இதுவரை நீ காணாத மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. செல்வம் சேரப்போகிறது, பிரிந்த உறவுகள் இணையப் போகிறது, உன் வீட்டில் மங்களகரமான காரியங்கள் நடக்கப் போகிறது. ஆனால் குழந்தையே, புதிய விதையை விதைப்பதற்கு முன் நிலத்தை உழுது தயார் செய்வது போல புதிய வருடம் பிறப்பதற்கு முன் உன் மனதையும் உன் வீட்டையும் நீ தயார் செய்ய வேண்டும். அதற்கு ஜனவரி மாதம் 1 தேதி, அதாவது புத்தாண்டின் முதல் நாள் விடியற்காலையில் நீ செய்ய வேண்டிய 3 மிக முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். இதை நீ ஒரு சடங்காக செய்ய வேண்டாம். என் மேல் முழு நம்பிக்கை வைத்து உன் அப்பாவிடம் கேட்பது போல உரிமையோடு செய். நீ கேட்டதை நான் தரவில்லை என்றால் பிறகு பார் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். கவனமாக கேள். முதல் ரகசியம், பிரம்ம முகூர்த்த தீபம். முதல் விஷயம், ஒளி ஏற்றுதல். ஜனவரி 1 தேதி அன்று சூரியன் உதிப்பதற்கு முன்பே, அதாவது பிரம்ம முகூர்த்த வேளையில் காலை 4 மணி முதல் 6 மணிக்குள் நீ படுக்கையை விட்டு எழுந்துவிட வேண்டும். சோம்பல் இருக்கக்கூடாது. அன்று நீ விழிக்கும் அந்த முதல் விழிப்பு வருடம் முழுவதும் உனக்கு சுறுசுறுப்பையும் வெற்றியையும் கொடுக்கும். குளித்து முடித்துவிட்டு சுத்தமான ஆடையை உடுத்திக்கொள். உன் வீட்டு பூஜை அறைக்கு செல். அங்கே என் படத்திற்கு முன்பாக அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்து. உன் குலதெய்வத்தையும் என்னையும் மனதில் நினைத்துக் கொண்டு 2 மண் அகல் விளக்குகளை ஏற்று. ஏன் 2 விளக்குகள் தெரியுமா? 1, கடந்த வருடத்தில் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், பாவங்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்பதற்காக. மற்றொன்று, புதிய வருடத்தில் உன் வீட்டில் மங்களம் பெருக வேண்டும் என்பதற்காக. பிள்ளையே, அந்த விளக்கின் ஜோதியை பார். எவ்வளவு காற்று அடித்தாலும் அந்த சுடர்மேல் நோக்கித்தான் எரியும். அதே போல இந்த வருடம் உனக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ துவண்டு விழாமல் தலை நிமிர்ந்து மேல் நோக்கி வளர்வாய். இது என் வாக்கு. அந்த தீப ஒளியில் உன் எதிர்காலத்தை நான் எழுதுகிறேன். 2வது ரகசியம், கல்லுப்பு பரிகாரம். 2வது விஷயம், செல்வம் பெருகும் சூட்சுமம். விளக்கு ஏற்றிய பிறகு என் படத்திற்கு முன்னால் ஒரு சிறிய தாம்பூல தட்டு அல்லது ஒரு வெற்றிலையை எடுத்து வை. அதில் உன் கைப்பிடி நிறையா கல் உப்பு, கிறிஸ்டல் சால்ட் எடுத்து வை. அந்த உப்பின் நடுவில் ஒரு ₹1 நாணயத்தை 1 ரூபி காயின் வை. உனக்கே தெரியும், பார்க்கடலில் மகாலட்சுமி பிறந்தாள்.
அந்த கடலில் விளைவதுதான் இந்த உப்பு. கல்லுப்பு எங்கே இருக்கிறதோ அங்கே எதிர்மறை சக்திகள், நெகட்டிவ் எனர்ஜி இருக்காது. திருஷ்டி எண்டாது, வறுமை எட்டி பார்க்காது. அந்த உப்பையும் நாணயத்தையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு கண்களை மூடி உன் பணக்கஷ்டம் தீர வேண்டும் என்று வேண்டிக்கொள். அப்பா, வாங்கிய கடன் தீர வேண்டும், தொழில் சிறக்க வேண்டும், என் வீட்டில் செல்வம் தங்க வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய். பிறகு ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாயா என்று 108 முறை சொல். நீ சொல்லும் ஒவ்வொரு மந்திரமும் அந்த உப்பில் அதிர்வலைகளாக பதியும். அது உன் வீட்டை காக்கும் ஒரு கவசமாக மாறும். இந்த பூஜையை முடித்த பிறகு மறுநாள் ஜனவரி 2 அந்த உப்பை எடுத்து தண்ணீரில் கரைத்துவிடு. உப்பு எப்படி தண்ணீரில் கரைகிறதோ அதே போல உன் கடன் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கரைந்து காணாமல் போய்விடும். அந்த நாணயத்தை எடுத்து உன் பர்ஸிலோ அல்லது பணம் வைக்கும் இடத்திலோ வைத்துக்கொள். அது உனக்கு ராசியான நாணயமாக இருக்கும். 3வது ரகசியம் அன்னதானம். 3வது விஷயம், இதுதான் மிக மிக முக்கியமானது, பசி தீர்த்தல். பிள்ளையே, நான் அபிஷேக பிரியன் அல்ல, அன்ன பிரியன். நீ எனக்கு தங்கத்தில் கிரீடம் வைப்பதையோ பாலில் குளிப்பாட்டுவதையோ விட பசியோடு இருக்கும் ஒரு ஜீவனுக்கு ஒரு பிடி சோறு போடுவதையே நான் அதிகம் விரும்புகிறேன். ஆகவே புத்தாண்டு பிறந்த அன்று உன்னால் முடிந்த அளவுக்கு தர்மம் செய். அது பெரிய அளவில் அன்னதானம் செய்ய வேண்டுமென்றில்லை. உன் வீட்டு வாசலில் வரும் ஒரு ஏழைக்கோ அல்லது ஆதரவற்ற முதியவர்களுக்கோ ஒருவேளை உணவு வாங்கிக் கொடு. மனிதர்களுக்கு செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை. வாயில்லாத ஜீவன்களான தெருநாய், பூனை, காகம் அல்லது பசுமாட்டிற்கு ஒரு பிடி உணவு கொடு. நீ கொடுக்கும் அந்த உணவை அவர்கள் சாப்பிட்டு வயிறு நிறைந்து நல்லாயிருப்பாய் என்று வாழ்த்துவார்களே, அந்த வாழ்த்துதான் இந்த வருடம் முழுவதும் உன்னை காப்பாற்றும் கவசம். அன்னதானம் விட்ட வீட்டில் அடுக்கடுக்காய் துன்பம் வராது என்பது பழமொழி மட்டுமல்ல, என் அருமொழி. இதை செய் பிள்ளையே. நீ பிறருக்கு கொடுக்கும் போது பிரபஞ்சம் உனக்கு திருப்பி கொடுக்கும், அதுவும் பல மடங்காக கொடுக்கும். சிறப்பு பிரார்த்தனை அண்ட் நம்பிக்கை. இந்த 3 விஷயங்களையும் ஜனவரி 1 அன்று நம்பிக்கையோடு செய். உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றத்தை நீயே உணர்வாய். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். உன்னை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு மாலை சூடும் பாக்கியம் கிடைக்கும். குழந்தை வரம் வேண்டுவோருக்கு மழலை செல்வம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல உத்தியோகம் அமையும். எதற்கும் பயப்படாதே. காலம் மாறும், காட்சிகள் மாறும். உன் கையை நான் பிடித்துக் கொண்டேன். இனி உன்னை விழவிட மாட்டேன். இந்த 2026 உன் வாழ்க்கையின் பொற்காலமாக அமையப் போகிறது. என் ஆசிர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் நமசிவாய. கேட்டீங்களா மக்களே? எவ்வளவு ஆழமான வார்த்தைகள்! கேட்கும் போதே மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்குல்ல. ஈசன் நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருன்னு பாத்தீங்களா? இந்த வரிகள் ஒவ்வொன்றும் சத்தியம். இத வெறும் வீடியோவா பார்க்காம ஈசனே நேரடியா நமக்கு கொடுத்த கட்டளையா நினைங்க. வர்ற ஜனவரி 1 காலையில மறக்காம இந்த 3 விஷயங்களையும் செஞ்சிடுங்க. காலையில 2 விளக்கு ஏத்துங்க. கல்லுப்பு, நாணயம் வச்சு வேண்டுங்க. ஒரு ஜீவனுக்காவது சாப்பாடு கொடுங்க. இதை யாரெல்லாம் செய்ய போறீங்க? உங்க வாழ்க்கையில மாற்றம் வரணும்னு நினைக்கிறவங்க நம்பிக்கையோடு கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமசிவாய அப்படின்னு டைப் பண்ணுங்க. அந்த நாமத்தை எழுத எழுத உங்க கர்ம வினைகள் அழியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள், சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பயனடையட்டும். மேலும் இது போல ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சிவனை போற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் இனிய 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துகள். எல்லாம் சிவமயம். திருச்சிற்றம்பலம்.